Hi friends, welcome to my channel. இன்னைக்கு காலைல எஞ்சி வரும்போதே கிளைமேட் பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு. மழையுமே தூறிட்டே தான் இருந்தது. சுதன்க்கு இன்னைக்கு ஒரு வெட்டிங் ஃபோட்டோஷூட் ஆர்டர் இருந்தனால காலைல ஏர்லியாவே கிளம்பி போயிட்டாங்க. மாறனை ஸ்கூல்ல நான் தான் ட்ராப் பண்ண வேண்டியதா இருந்தது. மாறன் மித்ரா ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு வர முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு அவனுக்கு ஸ்நாக்ஸுமே பேக் பண்ணி வச்சுட்டேன். அவன் எஞ்சி வந்ததும் ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஊட்டிட்டு ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்ததும் மித்ராவையும் குளிக்க வச்சுட்டு அவளை வந்து தூங்க வச்சுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஏத்தங்காய் மாவை போட்டு பேன் கேக்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா வந்துருந்துச்சு. ரெசிபி வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன். சுதன் வெட்டிங் ஹால்லே லஞ்ச் சாப்பிட்ருவாங்க. எனக்கும் கிட்ஸுக்கும் மட்டும் பண்ணால் போதும். அதனால சிம்பிளாக ஒன் பாட்டில் ஏதாவது ரெசிபி பண்ணலான்னு ஒன் பாட் வெஜிடபிள் புலாவ் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஹரியாலி ஸ்டைலில் க்ரீன் புலாவ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதோட ரெசிபியுமே வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக கீயும் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு பதில் வேறு எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டேன். கூடவே cumin சீட்ஸும் ஆட் பண்ணிட்டு ஒரு குட்டி வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருந்த டைமில் ஒரு க்ரீன் பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, புதினா, இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெயினாக கிட்ஸுக்கு பண்ணுறனால ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தனால அதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் முழுசாக இஞ்சியும் பூண்டையும் வந்து போட்டே வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் இந்த புலாவுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர். நான் இன்றைக்கி இந்த புலாவை ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறேன். பட் நேரடியாக நீங்கள் பேனில் கூட வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் குழைய வச்சு எடுத்துடலாம். ஏன்னா அப்போ வந்து மாறன் மித்ரா சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சுதனுக்குமே வந்து வேண்டாமா, அப்போ நம்ம மட்டும்தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து வச்சுட்டேன். இப்போ பிரியாணி பாட் இல்லைனா கடாய் அந்த மாதிரி எதுலையா வைக்கிறீங்கன்னா நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணுவீங்கல்ல, அது மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் சிமிலராகவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த க்ரீன் பேஸ்ட் அரைச்சி அதை தனியாக வந்து வச்சாச்சு. இங்கே நம்மளோட வெங்காயமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கி வந்துருந்துச்சு. அதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பொட்டேட்டோ கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மாறன் மித்ரா ரெண்டு பேத்துக்குமே பொட்டேட்டோ வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா வதக்கினா போதும். நான் இப்போ யூஸ் பண்ணுற இந்த ப்ரெஷர் குக்கர் இண்டஸ் வேலியோட ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் தான். இது வந்து ஃப்ரை பேன் டைப்பில் வந்து இருக்கும். இதை மாதிரி டைப்பில் என்கிட்ட இதுக்கு முன்னாடி எதுவுமே வந்து கிடையாது. குக்கர் நல்லா வைடாக இருக்கிறனால ஈவனாக ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆகி டக்குன்னு குக் ஆகிடுது. 3 லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி கொடுத்துருக்காங்க. பாட்டமே நல்லா ஹெவியாக தான் வந்து இருக்குது. ஃபுட் எதுவுமே பேர்ன் ஆகிறதோ ஸ்டிக்குமே வந்து ஆகாது. இது உங்களுக்கு போத் கேஸ் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷனில் வந்து காம்பேட்டபிள் தான். 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது, 2 லிட்டர் அண்ட் 3 லிட்டர். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து 3 லிட்டர் சைஸ். 100% சேஃப் தான். டாக்ஸின்ஸ், கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஞ்சனா 12ங்கிற டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் இண்டஸ் வேலி வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து அப்ளிகபிள் தான். தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வதங்கினதும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சிருந்த அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு அதையுமே இந்த வெஜிடபிள்ஸோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். புலாவுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே புலாவ் பிரியாணிலாம் பண்ணுறப்ப சால்ட் கொஞ்சம் முன்னே இருந்தால் தான் குக் ஆகி வரப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக அடல்ட்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணால் ரொம்ப ஸ்பைஸ் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாவுமே அரைச்சிருக்கும். அதனால் நான் சில்லி பவுடரை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோட சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கப் பாஸ்மதி அரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையுமே அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ இன்னுமே வந்து ஃப்ளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் மெயினாக கிட்ஸுக்கு பண்ணுறனால கொஞ்சம் குழஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து நார்மல் பிரியாணி பாட் அதில் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கூட வந்து 1.5 கப் தண்ணியே வந்து தாராளம். தண்ணி ஆட் பண்ண பிறகு ஒருக்கா சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குக் ஆகி வரப்போ நல்லாயிருக்கும். எனக்கு தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த பிறகு லிட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு ஓரளவு மீடியம் ஃப்ளேம் 5 to 10 minutes வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விசில் அடங்கி ஒரு 15 minutes கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பர்
சூப்பராக க்ரீன் புலாவ் வந்து ரெடி ஆகிடும். பிரியாணி பாட்டில் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அரிசியை மட்டும் முன்னாடியே ஊற வச்சுடுங்க. ஊற வைக்கல அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து குக் ஆகி வராது. நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப கரெக்டாக மித்ராவுமே வந்து எழுந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவள் கூட கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அவளை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு ஹாலில் டாய்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் அவள் கூட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கைப்பிடிச்சு நடக்கிறதுக்கு இப்போ ரொம்ப ஆசைப்படுறா. நேராக கேமரா வந்து செட் பண்ணியிருந்தனால அவள் கண்ணெல்லாம் அதில் தான் இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கே குறியாக இருந்தால் நான் அப்படியே சைடுக்காக வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். நம்மளோட புலாவுமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் குலைவாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் குலையிற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்து கொஞ்சம் நம்ம ஆறின பிறகு சாப்பிட்றப்ப லைட்டாக வந்து உதிரியாகவே வந்து வந்துடுச்சு. நான் லேட்டர் அந்த கிளிப்புமே வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன். மித்ரா சுற்றி டாய்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடகடன் போயிட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா மாறனை வந்து திருப்பி பிக்கப் பண்ண போகணும். ஸ்கூல் வந்து 12:30க்கு முடிஞ்சிடும். அதுக்குள்ளாடியே இது எல்லாத்தையுமே வந்து செஞ்சு குளிச்சுமே வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் மித்ராவை வந்து கீழே அத்தைகிட்ட கொண்டு விட்டுட்டு மாறனை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பயுமே மழை தூரிட்டு தான் இருந்துச்சு. அவனுக்கு வீட்டில் இருந்து போகிறப்பவே ரெயின் கோட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். வாய்க்குள்ள போடு. அதை போடு, அதை போடு, அதை போடு, போடு, நீ போடு, இதில் போடு. போடு, அந்த பாலை போடு, போடு, போடு. சூப்பர். அடுத்த பால் போடு, அடுத்த பால் போடு. மித்ரா அடுத்த பால் போடு, அடுத்த பால் போடு, போடு. மங்கி மவுத்துக்குள்ள போடு. குட் கேர்ள். போடு. அடுத்த பால் போடு, அடுத்த பால் போடு, அடுத்த பால் போடு. சூப்பர். மாறனோட ரெயின்கோட் ஃபர்ஸ்ட் கிரையில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேபி ஹக் பிராண்ட் 1 இயர்க்கு மேலேயே ஆச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டில் அதோட லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஃபுட்டு 2 பேத்துக்கும் சேர்த்தே கொடுத்துடலான்னு மொத்தமாக பிளேட்டில் சேர்த்து தான் எடுத்திருந்தேன். மாறன் ஆனால் கீழே விளையாடிட்டு இருந்தவன் மேலே வரவே இல்லை. அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் மித்ராக்காவது ஊட்டி விட்டுறலான்னு அவளுக்கு தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். பொட்டேட்டோவாக பார்த்து கேட்டுட்டு இருந்தா. ரைஸ் வயிறை ஈஸியாக ஃபில் பண்ணிவிடும். ஆனால் சத்து என்னவோ கிடைக்கிறது வெஜிடபிள்ஸில் இருந்து தான். அதனால் அவள் வெஜிடபிள்ஸ் கேட்குறா அப்படின்னா அதையே வந்து கொடுத்துருவேன். ரைஸை ஃபோர்ஸ் பண்ணிலாம் வந்து திணிக்கிறது இல்லை. அவளுக்கு வேண்டியதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து விட்டுறது. இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. சில டைம் ஹை சேர்ல இருந்து சமத்தா சாப்பிடுவா, சில டைம் நடந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, சில டைம் இந்த மாதிரி கீழே உட்காந்து டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடி சாப்பிட்டுட்டு இருக்கா. குழந்தைங்களோட ப்ரிஃபரன்ஸ் மாறிட்டே இருக்கும். நம்மளும் அதுக்கேற்றபடி மூவ் பண்ணிக்க வேண்டிதான். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கிடையாது. மித்ராக்கு சுத்தமாக கொடுக்கறதில்ல. மாறனுக்கு வந்து ரொம்ப ரேர். நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த சினிமா பாட்டு ஏதாவது சாமி பாட்டு ஓடுது அப்படின்னா அதுக்கு மட்டும் வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறனாலே என்னவோ 2 பேத்துக்கும் பாட்டு டான்ஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சீக்கிரம் மாறனை வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். டாடா, பை பாய்.